2023 ஜேஎஸோட கேட்ட ஒரு சம்ம பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிசிடினா ஒன்றும் இல்லைங்க, ஹெச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். தமிழில் பார்த்தீங்கன்னா அதே தான் கொடுத்துருவாங்க பாருங்கள். மீ போவா ஹெச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 3த்தையும் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி இதுக்கேற்ற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 டேர்ம் முதல் டேர்ம் வந்து என்னது x³ - 27. இது எப்படி அதெல்லாம் x³ - 3³ இதுனா a³ - b³ ஃபார்முலா இருக்குது, அதில் போடணும். இது வரைக்கும் பாருங்கள், a³ - b³ = a - b × a² + ab + b². இந்த ஃபார்முலா அப்படியே எக்ஸுக்கு ஏக்கு பதில் என்ன போடணும், எக்ஸு போடணும். ஏக்கு பதில் எக்ஸு, பிக்கு பதில் என்ன பண்ணணும், பிக்கு பதில் 3 போடணும். ஓகேவா, அந்த ஃபார்முலா தான். அப்படி போட்டிங்கன்னா இந்த வந்துடும். இதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா சாய்ஸில் இருக்குது பாருங்கள், சாய்ஸ்லேயே இருக்குது பார்த்தீங்களா. அதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது வந்து சாய்ஸில் இருக்க மாதிரி பார்த்துங்களா. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது டேர்ம்னா இதான் கொடுத்துருப்பாங்க, x - 3² இது பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து 3வது டேர்ம் பார்த்திங்கன்னா இதுதான் x² - 9. இது எப்படி அதெல்லாம் 3² எதெல்லாம் இல்லையா, 9 ஏற்கனவே ஃபார்முலா a² - b² = a + b a - b. அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணினா வரும். எக்ஸ் இடத்துல நான் பண்ணேன், ஏ இடத்துல எக்ஸு, பி இடத்துல 3 அப்படியே போட்டிங்கன்னா x + 3 x - 3. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க இல்லையா. ஹெச்சிசிஎஃப்னா என்ன பண்ணோம், 3த்துலேயும் காமனாக இருக்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். 3த்துலேயும் எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x - 3 x - 3 x - 3. ஓகேவா, 3த்துலேயும் காமனாக இருக்குது தான் ஹெச்சிசிஎஃப்னா. 3த்துலேயும் காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் பவர் இருக்கிறதுல எது கம்மியாக இருக்குது அதுதான் எடுத்துக்கணும். இங்கே ஹைன்னு இருக்கும், ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் ஹைன்னு இருக்கும். ஆனால் நம்ம எடுக்கும்போது லோன்னு எடுக்கணும், அது லோ பவராக எடுக்கணும். லோ பவராக இருக்கிறது எது, இங்கே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது, x - 3 x - 3 இதுதான் எடுத்துக்கணும். x - 3 தான் ஆன்சர், x - 3 தான் ஆன்சரு. சப்போஸ் இந்த மாதிரி சம்முக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ஃபார்முலாவில் தெரில, நான் பண்ணுறதுன்னு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து வேறு மாதிரி போடலாம். ஆனால் அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து கேள்வி கொடுத்துட்டாங்க, இந்த 3 தேதிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு டேர்மா, அதுக்கப்புறம் இது 1, அதுக்கப்புறம் இது ஒரு டேர்ம். இந்த 3 டேர்ம் தான் கேள்வியில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம எக்ஸுக்கு பதில் நம்மளே ஒரு வேல்யூ போடுவோம். எக்ஸுக்கு பதில் எக்ஸு 1 2லாம் போட்டால் இங்கே பாருங்கள் x - 3லாம் இருக்குது இல்லையா, அங்கே போட்டால் என்ன ஆகும், மைனஸில் வரும். 1 2 3 போட்டால் 0 ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம், 4 போடுவோம். நம்மளே போட்டால் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஆகும் பாருங்களேன், 4 போட்டால் என்ன வரும், 4³ - 27 வரும். இது பார்த்தீங்கன்னா 64 - 27 வரும். மைனஸ் பண்ணி என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு டேர்மு வந்து 37 வரும். செகண்ட் டேர்முக்கு 4 போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, x - 3² 1² வந்து 1ன்னு வரும். இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், 4 - 9. ஓகேவா, இங்கே 4² - 9 16 - 9 வந்து 7. ஓகே, அந்த 3 டேர்முக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா, 37 1 அப்புறம் இது 7. இப்போ இது 3த்துக்கும் வந்து நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா என்ன வரும், ஹெச்சிசிஎஃப் வந்து 3த்துக்கு காமனாக வந்து அந்த டேபிள் இல்லை இல்லையா. இப்போ ஹெச்சிசிஎஃப்னா ஒரு 1 வரும். இதுக்கு ஹெச்சிசிஎஃப் 1 இல்லையா. அப்போ இங்கே பாருங்கள், அதேமாதிரி ஆப்ஷனில் எதுக்கு வந்து 1ன்னு வருதுன்னு பார்க்கணும். x = 4 சப்ஸ்டிட் பண்ணணும் இல்லையா, இங்கே 4 போட்டுங்களேன். இங்கே 4 போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 - 3 = 1. ஓகேவா, இதுக்கு 1ன்னு இல்லை, அங்கே வந்து 4 சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 வந்தது, இங்கே வந்து 1 வந்துச்சு. அப்படி தான் ஆன்சர். மற்ற ஆன்சரில் ஏதாவது நீங்கள் 4 போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இதெல்லாம் 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வராது. இது வந்து 7, இதுவும் 1 வராது. இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே x - 3 எங்கள் ஆப்ஷனில் வந்து 1க்கு தான் 1 வருது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், x - 3² இந்த மாதிரி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இங்கே 4 போட்டிங்கன்னா 4 இங்கே வந்து 1ன்னு வரும் ஆன்சர். இதுக்கும் 1 இதுக்கும் 1. அதனால் எதுவுமே தெரில, நான் பண்ணுறது தெரிலனா மட்டும் இந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. இல்லைனா இந்த ஃபார்முலாவில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும்.